இந்தியா விசஸ் நியூசிலாந்து நடந்து முடிஞ்ச ஒன் டே சீரியஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1988ல இருந்து இந்தியா வந்து விளையாடுற நியூசிலாந்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சீரியஸ் வின் இந்தியாவில். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்றாங்க, அடுத்த 2 மேட்சும் நியூசிலாந்து வின் பண்ணி இந்த சீரீஸ் ஜெயிக்கிறாங்க. நியூசிலாந்து வந்து ஆல்மோஸ்ட் சொல்ல போனா அதோட பி டீமை கூட்டிட்டு வந்து இந்தியாவோட மெயின் 2027 வேர்ல்ட் கப் ஸ்குவாட ஜெயிச்ச கணக்கு தான் இது. நியூசிலாந்தோட பி டீம்னு ஏன் சொல்றோம்னா, இந்த டீம்ல ரச்சின், டாம் லேத்தம், ஹென்ரி, வில்லியம்சன், சாண்ட்னர் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டார் பிளேயர்ஸுமே கிடையாது. 2 டெபியூட் பிளேயர் வச்சு நியூசிலாந்து இந்த சீரீஸே வின் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு முன்னாடி 2 ஸ்குவாடோட ஓடிஐ எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணோம்னா நியூசிலாந்து வந்து வெறும் 348 மேட்ச் தான் மொத்த ஸ்குவாடுமே விளையாண்டுருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டா 1256 ஓடிஐஸ் விளையாண்டுருக்காங்க. ஆனா இவ்வளோ ஒரு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீம் வந்து இந்தியன் ஹோம் கண்டிஷன்ல இந்தியாவை தோக்கடிக்கிறது இது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் ஓடிஐ டீம். நியூசிலாந்து டீம்ல மிச்சல் இந்த சீரீஸ்ல மட்டும் 2 செஞ்சுரி ஒரு 50 அடிச்சிருக்காரு. இந்த சீரீஸ்ல மட்டும் 352 ரன் ஸ்கோர் பண்ணி நியூசிலாந்தோட பேட்டிங்கை தூக்கி பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்தியா தான் வந்து நம்பர் 1 ஓடிஐ டீம். ஆனா வந்து ஹோம்ல இன்னொரு லாஸ். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம், கேப்டன் கில்லு பெர்ஃபார்மே பண்ணல, கேஎல் ராகுலும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப்ஸ்ல. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கோலி வந்து அவரோட பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. இதை மட்டுமே வச்சுட்டு வேர்ல்டு கப்புக்கு போறதுன்றது சந்தேகம் தான். வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்ம் பண்ணுன்றது சந்தேகமான ஒரு விஷயம் தான். லாஸ்ட் இயர் கம்பீருக்கு ஹோம்லயே நிறைய சீரீஸ் லாஸ் ஆனிச்சு. 2026 ஸ்டார்டிங்ல சீரீஸ் தோத்து இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ஜூலைல தான் வந்து அடுத்த ஓடிஐ சீரியஸ் இருக்கு. இந்த சீரியஸ் லாஸை பத்தி உங்க ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.